ஹாய் கியூட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் கர்லரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் ஹேர் ட்ரையர் அண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னர் பற்றி பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம ஹேர் கர்லர் பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணோம். சாபோ பிஎன்ஜி இது கூட நம்ம ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்னர், ஹேர் கர்லர் இது மூணுமே 572ல் மீஷோவில் பை பண்ணோம். இது பேக்கேஜிங் வைஸ் சூப்பராக இருந்தது. இதோட பேக்கேஜிங் ரிவ்யூ வீடியோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை பாருங்கள். ஹேர் ட்ரையர் வீடியோவில் இருக்கும், அதில் போய் பாருங்கள். இன்னைக்கு நம்ம ஹேர் கர்லர் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக்கிங் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. 5 to 7 டேஸில் நம்மளுக்கு டெலிவர் ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதில் ஹேர் கர்லர் இருக்குது. இதுதான் நம்மளோட ஹேர் கர்லர். இது கோம். இந்த இடத்துல நம்மளுக்கு பிளாஸ்டிக்கு, ஏன்னா ஹீட் ஆகாமல் இருக்கணும். தென் நெக்ஸ்ட் இது ஆன் ஆஃப் பட்டன். இது நம்மளுக்கு இண்டிகேஷன், ரெட் கலர் இண்டிகேஷன் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு 2 பின் பின்னு, 2 பின் ப்ளக் பின்னு. தென் நெக்ஸ்ட் இது நம்மளுக்கு ஒயர் நல்லா லென்த்தியாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வெளியே வராது. இது என்னன்னா கோம்பு. இதை இப்படி நம்ம கழட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டும் நம்ம கோம் பண்ணிக்கலாம். ஹேர் கோம் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கழட்டிட்டு இது நம்ம ஹேர் கர்லிங் பண்ணுறது. இதை இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஓப்பன் ஆகும். ஹேர் இப்படி உள்ள சுருட்டி கர்ல் பண்ணிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கர்லிங் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் கர்லருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்தலாம். இந்த இடமும் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், சரிங்களா. இது நம்மளுக்கு ஸ்டீல் பிளேட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த இடம் பிளாஸ்டிக்கு. இது நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, இது இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இதை நம்மளுக்கு ஹேர் டம்மி வச்சு நம்ம யூஸ் பண்ணி காட்டலாம். நம்மளோட ஹேர் டம்மி இருக்குது. நம்ம ஹேர் டம்மி இதுக்கு இப்போ நம்ம கோம் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னரும் ஹேர் கர்லரும் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹேரில் ஹீட் ப்ரொடெக்ஷன் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹேர் ஃபுல் ஆஃப் டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி பேர்ன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே ஹேர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், ஹேர் ஸ்ட்ரைட்னரும் ஹேர் கலரும். இப்போ நம்ம ஹேர் டம்மிக்குமே ஹேர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஹேர் ப்ரொடெக்ஷன் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறோம். பார்த்தீங்களா, உங்களுக்கு சில்கியான ஒரு லுக் கிடைக்குது. பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஹேர் ப்ரொடெக்ஷன். இதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஹேர் ப்ரொடெக்ஷன் போடாமல் யாருமே ஹேர் ஸ்ட்ரைட்னரும் ஹேர் கலரும் யூஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வேற ஒரு கிளைண்ட்டுக்கோ இல்லை யாருக்காவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
நம்ம வந்து ஹேர் கலர் யூஸ் பண்ணும்போது காதுகிட்டயோ இல்லை ஹெட்லையோ எங்கேயுமே படாத மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹீட் பட்டுருச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு அவங்க வரக்கூட மாட்டாங்க. அதை வந்து நல்லா கவனித்து வந்து பண்ணுங்க. ஸோ ரொம்ப சேஃப் வந்து ரொம்ப முக்கியம் இதில். இந்த ஹேர் கர்லர் பார்த்திங்கன்னா 1500 வாட்ஸ். இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இது வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தலாம். இந்த ப்ளக்இன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஆனில் இருக்குது. ரெட் கலர் இண்டிகேஷன் லேம்ப் வந்து நம்மளுக்கு காட்டுது. ஸோ ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிக்கலாம், இது ஹீட் ஆகிற வரைக்கும். அதுக்குள்ளார இன்னும் கொஞ்சம் ஹேர் கூட நம்ம வந்து கோம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஹேர் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கோம்ல, லைட்டாக வந்து ஒரு கோம் பண்ணிவிட்டு ஹேர் கர்லிங் பண்ணும்போது நம்மளுக்கு சூப்பரான அந்த வந்து கேர்ள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஜஸ்ட் இதில் கொஞ்சம் முடி எடுத்துட்டு இப்படி ஒரு 1 மினிட்டுக்கு இப்படியே வைங்க. ஸோ அப்போ தான் வந்து ஹீட் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல கர்லர் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த இடம் வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம். ஆனால் இது பிளாஸ்டிக் மெட்டீரியல். இந்த இடத்துல நம்ம கையை வந்து கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இது வந்து ஸ்டீல். நம்மளுக்கு ஹீட் வந்து நம்மளோட கைக்கு வந்து பட்டுரும். இந்த எண்ட் ஆஃப் டிப்பு ஹேர் வந்து நம்மளுக்கு இப்படி பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹேர் கர்லிங் வந்து நல்லா ஆகும். ஓகே, இப்போ வந்து விட்டுறலாம். வாவ், இங்கே பாருங்கள், ஹேர் கர்லிங் வந்து நல்லா ஆயிடுக்கு. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் முடி எடுத்து அதையும் கர்ல் பண்ணி பார்க்கலாம். இப்போ எண்ட் ஹேர் வந்து இப்படி நம்ம பிடிச்சிக்கணும். இல்லைன்னா அது வந்து நம்மளுக்கு வெளியே போகும். ஓகே, இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு கர்லர் வந்து நம்மளுக்கு கர்லிங்கான ஹேர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த ப்ராடக்டை பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இதுக்கு வந்து நான் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 9 கொடுப்பேன். ஏன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ரொம்ப வர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கர்லர் அண்ட் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது வந்து ரொம்பவுமே ஒர்ஸ்ட்டான ப்ராடக்ட். அதோட ப்ராடக்டோட ரிவ்யூவும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இதை வந்து கண்டிப்பாக பை பண்ணுங்கள். சூப்பராக ஒர்த்தான ப்ராடக்ட்டு.
இதை விட சூப்பரான ப்ராடக்ட் வந்து மீஷோவில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. 572க்கு ஹேர் கலர், ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்னர் இந்த 3மே வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சூப்பராக வந்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணலாம், நோ வரிஸ். இந்த மாதிரி குட் ப்ராடக்ட் ரிவ்யூஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.